அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் ஓப்பனிங், அதாவது இன்ட்ராய்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ட்ராய்டஸில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலி இன்ட்ராய்டஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வெஜினல் ஓப்பனிங்கை சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு இரிட்டேஷன் வரலாம், இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். சில பேருக்கு ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது அந்த இன்ட்ராய்டஸ் வழியாக வரலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், வெஜினல் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ, பாக்டீரியல் வெஜினோசிஸ் இருக்கலாம், ஸோ கேண்டிடியாசிஸ், ஸோ இது எல்லாமே இந்த இன்ட்ராய்டஸில் இருக்கும். இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் பார்ட்டில் வரும். சில பேருக்கு ஹெர்பிஸ், ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக போய் ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று ஒரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ். ஸோ ரொம்பவே தின்ட் அவுட்டாக அந்த இன்ட்ராய்டஸ் இருக்கும், ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், ரொம்பவே இச்சிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நவீன முறையில் பிஆர்பிலாம் பண்ணும்போது, இல்லாட்டி லேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது நல்லாவே எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்குது. மெயினாக இன்ட்ராய்டஸில் நம்மளுக்கு அனாட்டமி எப்படி மாறுது, ஷேப் எப்படி மாறுதுன்னா, அதுக்கு ஒரு இது மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெலிவரி, ஸோ இந்த ஒரு வேக்கம் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோர்சப் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி பிக் பேபி டெலிவரி பண்ணும்போது இந்த இன்ட்ராய்டஸில் வந்து நம்ம ஒரு எபிசியோட்டமி மாதிரி போட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம். சில பேத்துக்கு அதுவே டான் ஆகிடும். ஸோ இந்த டியர் ஆகும்போது நிறைய பேத்துக்கு பெரினியல் டியர்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம சூச்சர் பண்ணும்போது அதில் ஒரு ஊண்டு கேப்பிங் ஆகிறது, ஊண்டு இன்ஃபெக்ஷன் வர்றது. அதனால் இந்த இன்ட்ராய்டஸ் வந்து டான், அதாவது கிழிஞ்சு போய் இருக்கும், ஷேப்பே மாறி இருக்கும், அனாட்டமி மாறி இருக்கும், சைஸ் மாறி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில பேத்துக்கு வந்து இந்த ரொம்ப வைடாக இந்த இன்ட்ராய்டஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து சிறுநீர் தொற்று வருது, யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது, ப்ரொலாப்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லி சில பேத்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸும் இது கூடவே சேர்ந்து அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரினியல் ரிவிஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது எபிசியோட்டமி போட்டு நம்மளுக்கு அது ஊன் கேப்பிங் ஆகி அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலோ அந்த ஸ்கார் ரிவிஷன் சர்ஜரிஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இந்த டான் இன்ட்ராய்டஸை நம்ம திரும்பவுமே நம்ம வந்து ஒரு சூச்சர் பண்ணலாம். திருப்பி வந்து அது பேர் வந்து நம்ம பெரினியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அந்த சர்ஜரி பேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸுமே நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரியான சர்ஜரிஸுமே நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு தனி ப்ரொசீஜராக பண்ணலாம். இல்லை வெஜினல் ஃபுல் லென்த் வெஜினாவே உங்களுக்கு ரொம்ப லேக்ஸாக இருக்குன்னா இந்த வெஜினோபிளாஸ்டி, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி கூட இந்த சர்ஜரியுமே நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம்.